ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிறு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 10:28. இந்த ஓய்வு நாளிலும் நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய குணாதிசயங்களை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக பேதுரு கையாளுகிறதான வழிமுறையை பாருங்கள். தனக்கு தேவன் என்ன வெளிப்படுத்தினாரோ, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கினாரோ அதை முதலாவது சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பிரசங்கம், மிகப்பெரிய சிறந்த பிரசங்கம் என்னவென்றால் உங்களுடைய சாட்சி. நம்முடைய சாட்சி தான் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க போகிறதான மிக சிறந்ததான பிரசங்கம். ஒருவேளை நமக்கு வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு வேதத்தை குறித்து நன்றாய் தெரியாதே, வேதத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று தெரியாதே, அது இருக்கிறது தெரியாது, இது இருக்கிறது தெரியாது, வேத புத்தகத்தை யார் யார் எழுதினார்கள் என்று தெரியாதே, வேத புத்தகத்தின் பின்னணியம் எனக்கு தெரியாதே, நான் வேதாகம கல்லூரியில் படிக்கவில்லை என்று சொல்லி எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதை குறித்தெல்லாம் நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிவிக்க போவதற்கு முதலாவது நமக்கு சிறந்த பிரசங்கம் என்னவென்றால் நம்முடைய சாட்சி. உங்களுடைய சாட்சி தான் முதலாவது பிரசங்கம். தேவ ஊழியர்களே பிரசங்கிப்பது என்னவென்றால், முதலாவது தேவன் அவர்களோடு கூட பேசி அவருடைய இருதயத்தில் என்ன மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறாரோ அதைத்தான் நமக்கு சபையிலே பிரசங்கமாக கொண்டு வருகிறார்கள். முதலாவது அது அவர்களிடத்தில் பேசுகிறது. அதற்கு பின்பதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே நம்முடைய சாட்சி தான் மிக சிறந்த பிரசங்கம். ஆகவே நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் வேத வசனத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கான அறிவு எனக்கு இல்லையே என்று சொல்லி அமைதியாக இருக்காதீர்கள். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற மாற்றம், உங்களுக்கு செய்திருக்கிற நன்மை, இந்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.